ஹாய் attamiltech viewers. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா pubg 2 வந்து நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு ரூமர் இருக்குது. அந்த ரூமர் எந்த அளவுக்கு உண்மை, ஸோ அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, புதுசாக பப்ஜியில் என்னென்ன கொண்டாட போகிறாங்க, இந்த பப்ஜி யார் டெவலப் பண்ண போகிறா, இது போன்ற நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் attamiltech சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே கைஸ், pubg 2 வந்து நெக்ஸ்ட் வீக் லான்ச் ஆகும் அப்படின்ட்டு ஒரு ரூமர் இருக்குது. இந்த ரூமர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நான் சில ஆர்டிக்கல் பார்த்தேன். அந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த pubg 2 பற்றி போட்டிருக்காங்க. இந்த pubg 2 வந்து 2051 வந்து நடக்கிற கதையை வந்து இதில் கொடுக்க போகிறாங்க. இதில் வந்து வெப்பன்ஸ் எல்லாமே நம்ம ஃப்யூச்சர் வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பப்ஜியை யார் டெவலப் பண்ணால் சவுத் கொரியன் கம்பெனி வந்து டெவலப் பண்ண போது. 2020 வந்து சைனீஸ் கம்பெனி இந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணதுனால இது இந்தியாவில் பேன் பண்ணாங்க. பட் இதோட இப்போதைக்கு இதோட லைசன்ஸை வந்து சவுத் கொரியன் கம்பெனி எடுத்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு சில நியூஸ் வருது. இது எல்லாமே ரூமராக தான் போகுது. கண்டிப்பாக இது இப்படி வரும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. மேபி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் எல்லோரும் பார்க்குறான். ஸோ பப்ஜி வந்து நிறைய சின்ன பசங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து விளையாடுறாங்க. ஸோ நான் என் தரப்புலேருந்து என்ன சொல்கிறேன்னா, விளையாடுறதுனால நான் வந்து ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். பப்ஜி விளையாடலாம். ஸோ அதுக்காண்டி 24 hours அதிலே இருந்து மற்ற நம்ம நேரத்தை எல்லாத்தையும் செலவிடலாமல் அதிலே நம்ம விளையாட நம்ம டைத்தை வேஸ்ட் பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான விஷயந்தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். புதுசாக pubg 2 வந்தாலுமே எல்லோரும் வந்து இன்ஸ்டால் பண்ணி அது என்னென்ன இருக்குது, எப்படி வெப்பன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒன்றே தான் சொல்ல விரும்புகிறேன். பப்ஜி விளையாடுங்க. அதுக்காண்டி வந்து மொத்த லைஃப்பையும் அதிலே உள்ளாக்கி வந்து நம்ம டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்டா டயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு பப்ஜியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, இதோட வெப்பன்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் வெப்பன், அதாவது 2051 நடக்கிற கதையாக இருக்கிறதுனால இதில் வந்து வெப்பன்ஸ் எல்லாமே அட்வான்ஸ் வெப்பன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வர கிராஃபிக்ஸ் மற்ற எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், இது எல்லாருமே ரூமர் தான். ஸோ நெக்ஸ்ட் வீக் இது வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்த கேம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வந்தால் எல்லாத்துக்குமே பப்ஜி லவர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், அந்த கேம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த கேமை பற்றி ரிவ்யூ அதில் என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம சேனலில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும். நான் திருப்பி ஒன்றே தான் சொல்ல விரும்புகிறேன். நிறைய நியூஸ் பார்த்தாச்சு, பப்ஜியால் எவ்வளோ பிரச்சனை, எத்தனை சின்ன பசங்க வந்து அவங்க லைஃபே இழந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இருந்தாலும் இந்த பப்ஜியை பற்றி நான் எதுக்கு சொல்ல வரேன்டா, நிறைய பேர் பப்ஜி பிடிக்கும். நம்ம சப்ஸ்கிரைபருக்கே நிறைய பேருக்கு பப்ஜி பிடிக்கும். ஸோ அதனால் நான் சப்ஸ்கிரைபருக்கு இதை வந்து சொல்ல நினச்சேன். அதனால் இந்த நியூஸை வந்து நான் சொல்கிறேன். இந்த நியூஸ் ஒரு ரூமர் தான். நீங்கள் இந்த பப்ஜி கேம் வந்தாலுமே இந்த கேமை வந்துக்கிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது உங்கள் வாழ்நாளில் கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணி இந்த கேமை விளையாடுங்க. ஃபுல் டைத்தையும் இதிலே வந்து செலவு பண்ணி ஃபுல்லாக அந்த கேமுக்குள்ளேயே மூழ்கி கிடக்காதீங்க. ஏன்டா எந்த ஒரு கேம் விளையாடுங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். என்னை பார்த்திங்கன்னா எனக்கு கேம் விளையாடுறதே பிடிக்காது. இருந்தாலும் இதை வந்து சப்ஸ்கிரைபருக்கு தான் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இதை உங்கள்கிட்ட சொல்ல வரும்னு வந்தேன், சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக் இந்த கேம் ரிலீஸ் ஆனால் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லணும்டா, இந்த பப்ஜியில் வந்து 2051 நடக்கிற கதை. ஸோ வந்து வெப்பன்ஸாக இருக்கட்டும், இதில் உள்ள போகிற இடங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃப்யூச்சர் டெக்னாலஜி இதில் கொண்டு வருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். attamiltech வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.